பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல சுகன்யாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க. எங்களுடைய தீபாவளி சரி இந்தாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவும் பழனியும் நிக்க வச்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே பாண்டியன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா, இந்தாங்க மாப்பிள்ள தீபாவளிக்கு சீரா இந்த பணமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னடி ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ என்ன யோசிக்கிறேன்னு நல்லாவே புரியுது. நமக்கு 2 பேருக்கும் அந்த மாதிரி கொடுப்பனாலாம் கிடையாது. அதை நினைச்சு நீ வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் தான் தீபாவளிக்கு எல்லாத்துக்குமே தானே வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். நீங்க வாங்கி கொடுத்தாலையும் பெத்தவங்க வீட்டுல இருந்து ஒரு நூல் புடவை வந்தாலையும் எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பழனி இதை கேட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு கையில இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம ராஜுக்கு தனியாகவும் கோமதிக்கு தனியாகவும் பொருளெல்லாம் வாங்கிட்டு வராங்க. எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரிசை வைக்கிறாங்க. அக்கா தீபாவளிக்கு பிறந்த வீட்டு சார்பாக நான் உனக்கு கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கு தட்டு வரிசை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.